அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த பெருநாள்ல இருக்கோம். இந்த நாளுடைய தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது மிக மிக உன்னதமான நேரம். இந்த நேரம் தான் இந்த மாதம் முழுவதும் நாம் செய்த அமல்களுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால இது ஒரு பரிசு கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைந்த வெகுமதிகளை கொடுப்பான். இம்மையிலும் தருவான், மறுமையிலும் தருவான். அது மட்டுமல்ல, தஹஜ்ஜத்துடைய நேரத்துல கேட்கக்கூடிய எந்த துஆவும் மறுக்கப்படாது. அதுவும் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இந்த நேரத்துல நீங்க கட்டாயம் துஆவுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. கண்டிப்பா இன்றைக்கு ஒரு நிறைவான ஒரு துஆவ தான் நம்ம கேட்க போறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருக்காகவுமே கேட்கலாம். ஒரு கூட்டு பிரார்த்தனையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு. ஏன்னா சில நேரங்கள்ல பல வருடமா ஒருத்தங்க துஆ கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கபூல் ஆகாது. ஆனா இது போல துஆ மஜ்லிஸுகள்ல கூட்டு பிரார்த்தனைகள்ல ஈடுபடும்போது அவங்களுடைய துஆவ அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரித்து கொடுப்பான். இன்றைக்கு இந்த ஒரு பிரார்த்தனையில பங்கு பெறக்கூடிய இந்த இந்த துஆ மஜ்லிஸ்ல பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கட்டும். ஆமீன். அல்லாஹ் தஆலா உங்களுடைய என்னுடைய அனைத்து துஆவையும் கபூலாக்கட்டும். இன்னும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை நம் அனைவருக்குமே கொடுக்கட்டும். ஆமீன். கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பதிவு எல்லா மக்கள்கிட்டயுமே போய் சேரட்டும். ஏன்னா பெருநாள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த துஆவை யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த துஆ எல்லா மக்கள்கிட்டயுமே போய் சேர வேண்டிய ஒரு துஆ, ஒரு நிறைவான துஆ இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க நம்ம எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். நான் தமிழ்ல தான் கேட்க போறேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹுவே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, இந்த இரவில் இந்த ரமலானின் கடைசி தஹஜ்ஜத்தில் நாங்கள் எல்லோரும் உன்னிடம் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவனே, எங்கள் கண்ணீரின் அர்த்தத்தை அறிந்தவனே, எங்கள் அனைவருடைய துஆவையும் கபூலாக்குவாயாக. இந்த நேரத்தின் பரக்கத் கொண்டும் இந்த நாளின் பரக்கத் கொண்டும் எங்கள் ஒவ்வொருவருடைய துஆவையும் கபூலாக்குவாயாக. அல்லாஹ்வே, எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. சிறிய பாவங்களையும் மன்னித்து விடு. இன்னும் பெரிய பாவங்களையும் மன்னித்து விடு. நாங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த அமைதியான இரவில் இந்த ரமலானின் கடைசி தஹஜ்ஜத் நேரத்தில் நாங்கள் எல்லோரும் உன்னிடம் கைகளை உயர்த்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் பலவீனமானவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் தவறு செய்பவர்கள் யா அல்லாஹ். ஆனால் நீ மன்னிக்கக்கூடியவன் யா ரப்பே. இந்த ரமலான் வெகு விரைவாக எங்களை விட்டு சென்று விட்டது. நாங்கள் நினைத்த அளவிற்கு அமல்கள் செய்யவில்லை. நாங்கள் சரியாக தொழுகவில்லை. சரியாக நேரத்தை பயன்படுத்தவில்லை. இந்த கால சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிந்த அளவு அமல்களை செய்திருக்கிறோம். அதில் எந்த தவறுகள் இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து பெரிய நன்மையாக மாற்றிக்கொடு. இன்னும் அதற்கு பெரிய கூலியை கொடு. இன்னும் எங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அல்லாஹ்வே, எங்களிடத்தில் பாவங்கள் அதிகமாக உள்ளது ரப்பே. நாங்கள் செய்த தவறுகள், நாங்கள் மறந்த பாவங்கள், எங்கள் கண்கள் செய்த பாவங்கள், எங்கள் நாவுகள் செய்த பிழைகள், எங்கள் இதயத்திலிருந்து இருந்த கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் இந்த மிகச்சிறந்த நன்னாளில் மன்னித்துவிடு. எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்துவிடு. எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்துவிடு. எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்துவிடு. இன்று இந்த நேரத்தில் இந்த துஆவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுடைய மனநிலையையும் நீ அறிவாய். ஒவ்வொருவருடைய மனதிலும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஏராளமான துயரங்கள் இருக்கிறது. ஏராளமான மன அழுத்தங்கள் இருக்கிறது. ஏராளமான ஏக்கங்கள் இருக்கிறது. ஏராளமான தேவைகளும் இருக்கிறது. ஏராளமான அவசரங்களும் இருக்கிறது. ஏராளமான அவசியங்களும் இருக்கிறது. அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நீ மட்டுமே. இந்த துஆவில் பங்கு பெறக்கூடிய அனைவருடைய துஆவையும் கபூலாக்கு. அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்று. அனைவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்துவிடு. வரக்கூடிய பெருநாளில் எங்கள் அனைவருக்குமே நல்ல விதியை எழுதிவிடு. வரக்கூடிய வருடத்தில் எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு போய் யா ரப்பே. எங்களுடைய பிரச்சனைகளை நீக்கிவிடு. வாழ்நாளில் இதுபோல ஒரு சந்தோஷமான ஒரு வருடத்தை பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் இன்பமாக மாற்று. இந்த நன்னாளில் நாங்கள் கேட்கக்கூடிய இந்த துஆவை கபூலாக்கிவிடு யா அல்லாஹ். எங்களை வெறும் கையாக விட்டுவிடாதே யா ரப்பே. இன்னும் எத்தனையோ பெண்களுடைய மனதில் இருக்கும் மன அழுத்தத்தை நீக்கிவிடு. அவர்களுக்கு நிம்மதியை கொடு. இன்னும் பயத்தை கொடு. அவர்களுடைய இதயங்களுக்கு தைரியத்தை கொடு. எதிர்காலத்தை பற்றி பயப்படும் ஒவ்வொரு இதயங்களுக்கும் நம்பிக்கை கொடு யா அல்லாஹ். நிம்மதியை கொடு.
நம்பிக்கையை கொடு, நிம்மதியை கொடு, நம்பிக்கையை கொடு. யா ரப்பே, ஒவ்வொரு வீடுகளிலும் ஏராளமான சண்டைகள் இருக்கிறது, ஏராளமான பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவு உள்ள இதயங்களை சேர்த்து விடு. அன்பு இல்லாத இடத்தில் அன்பை நிரப்பிவிடு. குடும்பத்திற்குள் அன்பையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்திவிடு. அல்லாஹ்வே, எங்களில் எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்து. இன்னும் எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கை சரியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த வருடத்தில் மாற்றிவிடு. கஷ்டமான குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பெண்களுக்கு அமைதியை கொடு. இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய மன வலிகளை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். இந்த நாளில் அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதியை கொடுத்துவிடு. அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு. அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு. உன்னை தொழுது வணங்கி ஈமான் இறையச்சத்திலேயே இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை ஒவ்வொரு வயதானவர்களுக்கும் கொடு. யா ரப்பே, கடனிலிருந்து விடுபடக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு நபருக்கும் எழுதிவை. கடனில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கடனை தள்ளுபடி செய். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடு. தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை கொடு. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு. யாரெல்லாம் இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடாதா என்று ஏக்கங்களுடன் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியை கொடு. அவர்களுக்கு இந்த ரமலானில் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை கொடு. ரமலான் முடிந்தவுடனே நல்ல விஷயங்களை கொடு. நல்ல செய்திகளை அவர்களுக்கு கொடு. அவர்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை கொடு. விரும்பக்கூடிய விஷயங்களை கொடு. எங்களுடைய ரப்பே, எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடு. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பை கொடு. பெற்றோர்கள் குழந்தைகள் உறவுகளில் புரிதல் கொடு. யா ரப்பே, திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல துணையை கொடு. அவர்களை மதிக்கும், அவர்கள் மீது அன்பு செலுத்தும், அல்லாஹ்விற்கு அருகில் கொண்டு செல்லும் வாழ்க்கை துணையை கொடு. இன்னும் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா ரப்பே, அவர்களுக்கு அடுத்த வருடம் குழந்தையோடு துஆ செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை கொடு. இன்னும் நல்ல ஈமானுள்ள குழந்தைகளை கொடு. நீ விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு குழந்தைகளை கொடு. இன்னும் எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் கவலைப்படுகிறார்கள். இன்னும் எத்தனையோ குழந்தைகள் தேர்வில் அதிகமான மார்க் எடுக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல மனன சக்தியை கொடு. அவர்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடு. அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்று. இன்னும் பெற்றோர்கள் விரும்பக்கூடிய பிள்ளைகளாக மாற்று. சாலிகானவர்களாக மாற்று. இன்னும் அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வை. அவர்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை கொடு. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடு. அவர்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாமல் பாதுகாப்பை கொடு. இன்னும் எத்தனையோ இடங்களில் ஆபத்துக்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அத்தனை விதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்று யா ரப்பே. இன்னும் அவர்களுக்கு நல்ல தொழிலை கொடு. நல்ல ஹலாலான தொழிலை கொடு. நல்ல வருமானத்தை கொடு. நல்ல மனைவி மக்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்று. இன்னும் வயதான காலத்தில் எங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய, இன்னும் பரிவோடு கருணையோடு பார்க்கக்கூடிய உள்ளத்தை அவர்களுக்கு கொடு யா ரப்பே. இன்னும் வறுமையில் வாடுபவர்களுக்கு வளம் கொடு. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கொடு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான லாபத்தை கொடு. அல்லாஹ்வே, எங்கள் இதயங்களை தூய்மையாக்கிவிடு. பொறாமை, கோபம், வெறுப்பு ஆகியவற்றை நீக்கிவிடு. அன்பு, பொறுமை, நற்குணம் ஆகியவற்றை நிரப்பிவிடு. அல்லாஹ்வே, எங்கள் ஈமானை வலுப்படுத்து. குர்ஆனை நேசிக்கும் இதயத்தை கொடு. இன்னும் அமல்களை நேசிக்கும் இதயத்தை கொடு. எங்கள் இறப்பை ஈமானுடன் ஆக்கிவிடு. கலிமா சொல்லும் நிலையில் உயிரை எடுத்துக்கொள் யா ரப்பே. எங்கள் கபரை ஒளிமயமாக மாற்று. எங்கள் கபரை விசாலமாக மாற்று. எங்கள் கபரை நிம்மதியானதாக மாற்று. எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் தோட்டமாக மாற்றிவிடு. அல்லாஹ்வே, கியாமத் நாளில் எங்களை காப்பாற்று. எங்களுடைய பதிலை எளிதாக மாற்று. எங்களுடைய சிராத் பாலத்தை எளிதாக கடக்க உதவி செய். எங்களுடைய நன்மை தீமை நிற்கக்கூடிய தராசை கனப்படுத்து. அதில் குறைந்து இருந்தாலும் எங்களுடைய ஏதாவது ஒரு செயலால் அதை கனமாக மாற்றிவிடு. இன்னும் கேள்வி கணக்கே இல்லாமல் நேராக சொர்க்கத்துக்கு செல்லும் நல்லடியார்களில் ஒருவராக எங்களை மாற்றிவிடு. அப்படிப்பட்ட ஒரு அமலையாவது, நீ நேசிக்கும் ஒரு அமலையாவது இந்த உலகத்தில் செய்வதற்கு எங்கள் அனைவருக்குமே வாய்ப்பு கொடு யா அல்லாஹ். இரு உலகிலும் எங்களுக்கு வெற்றியை கொடு. இரு உலகிலும் எங்களுக்கு உதவி செய். இரு உலகிலும் உன்னுடைய பொருத்தத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடு யா அல்லாஹ். இரு உலகிலும் எங்களை செல்வச் சீமானாக மாற்றிவிடு. எங்களை கஷ்டத்திற்குள்ளாக ஆக்கிவிடாதே யா ரப்பே. அல்லாஹ்வே, இன்று எத்தனையோ மக்கள் துன்பத்தில் கஷ்டப்படுகிறார்கள்.
அந்த மனிதர்கள் அனைவருக்கும் உன்னுடைய உதவியை கொடு. எத்தனையோ நபர்கள் நோயால் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு குணத்தை கொடு. எத்தனையோ நபர்கள் பசியால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்குமே உணவை கொடு யா அல்லாஹ். இன்னும் எத்தனையோ நபர்கள் செல்வம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா ரப்பே. ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்ற எங்களுக்கு செல்வம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வத்தை எங்களுக்கு தாராளமாக இந்த வருடத்தில் கொடுப்பாயாக. செல்வத்திற்காக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை இலகுவாக்கு. அவர்களுடைய கைகளை நிரப்பு யா அல்லாஹ். அவர்களுடைய பணத்தில் பரக்கத்து செய் யா அல்லாஹ். அவர்களுடைய ரிசுக்கை அவர்களை தேடி கொண்டு வந்து கொடு யா அல்லாஹ். இன்னும் எத்தனையோ நபர்கள் செல்வம் இல்லாமல் எத்தனையோ பிரச்சனைகளால் எத்தனையோ செய்யப்பட வேண்டிய காரியங்கள் தடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு செல்வத்தை பரக்கத்தாக கொடுத்து அவர்களுடைய அந்த காரியத்தையும் நீ இலகுவாக நடத்தி கொடு யா அல்லாஹ். அல்லாகவே, எங்களுடைய கைகள் காலியாக இருக்கிறது, ஆனால் நாங்கள் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறோம். எங்களை நிராகரிக்காதே யா ரப்பே. எங்கள் துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய் யா அல்லாஹ். எங்கள் கண்ணீரை வீணாக்காதே யா ரப்பே. அல்லாஹ்வே, இந்த ரமலானை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள். எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள். எங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள். எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு. இரு உலகிலும் எங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு. சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸை எங்களுக்கு கொடு. இன்னும் இரு உலகிலும் உன்னுடைய அன்பையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெறக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்று. அல்லாஹ்வே, இந்த துஆ மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபருடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஏக்கங்களையும் நீ பூர்த்தியாக்கு யா அல்லாஹ். இந்த ரமலான் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் திருப்புமுனையாக இருக்கட்டும். இந்த துஆ எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கட்டும். அல்லாஹ்வே, எங்கள் துஆக்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவருடைய துஆவையும் கபூலாக்கு யா அல்லாஹ். இன்னும் மற்றவர்களுக்காக நாங்கள் சேர்த்து துஆக்கள் கேட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அதற்காகவாவது எங்களுடைய துஆவை கபூல் செய் யா அல்லாஹ். இந்த வருடம் எங்கள் அனைவருக்குமே மிக சிறந்த வருடமாக இருக்கட்டும். பரக்கத்தான வருடமாக இருக்கட்டும். செல்வமான வருடமாக இருக்கட்டும். நல்ல ஆரோக்கியத்தை பெற்ற ஒரு வருடமாக இருக்கட்டும். இன்னும் உறவுகளோடு அன்பான மக்களோடு சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய ஒரு வருடமாக இருக்கட்டும். இந்த பெருநாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் திருப்புமுனையாக மாற்று யா அல்லாஹ். நாளை முதல் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதியை தொடக்கிவே யா ரப்பே. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் எங்களுடைய விதியை நல்ல விதியாக மாற்றி எழுதியிருப்பாய் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த பெருநாள் எங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். இன்னும் நாங்கள் கேட்க மறந்த அனைத்து துஆவையும் எங்களுக்கு கபூலாக்கு யா அல்லாஹ். இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துஆவையும் எங்களுக்கு கபூலாக்கு. இன்னும் நாங்கள் கேட்க மறந்த தீமைகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்று. அல்லாஹ்வே, இதுபோல பல ரமலானை எங்களை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. அந்த ரமலானில் எங்களுக்கு நிறைவான அமல்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கொள் யா ரப்பே. நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்று. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏக்கங்களின் தேவைகளையும் கபூலாக்கட்டும். இந்த தஹஜ்ஜத்துடைய பரக்கத் கொண்டு, இந்த ரமலானுடைய பரக்கத் கொண்டு கபூலாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.